சித்த மருத்துவத்துல சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கற்ப முறைகள்ல கீழாநெல்லியும் ஒன்று. உங்களுக்கு பித்த தோடம் அப்படின்னு சொல்றோம். பித்த தோஷம் அப்படின்னு சொல்றோம். பித்தம் அதிகரித்து அதனால உடல்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கறதற்கு கீழாநெல்லி பயன்படுது. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, கண் எரிச்சலா இருக்குங்க, மந்தமா இருக்கு, வியர்வை அதிகமா இருக்கு, சம்மர் வேற ஸ்டார்ட் ஆக போதா, பெருமூச்சு எடுத்து எடுத்து எனக்கு உடல் ரொம்ப ட்ரை ஆயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பித்த தோடம் அதிகரிக்கக்கூடிய நபர்களுக்கு கீழாநெல்லி முக்கியமான ஒரு மூலிகை. இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழாநெல்லியை அரைத்து அந்த வேர் பகுதி எடுத்துட்டு கீழாநெல்லியை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து மோர்ல கலந்து காலையிலேயே குடிக்கணும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் எனக்கு சிவியரா இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு, இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கு, தலைமுடி உதிர்தல், இந்த தலைமுடி உதிர்தல்னு ஒரு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, இது சரியாகிறதுக்கு கல்லீரலுக்கு பலப்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கணும். பொதுவாகவே கல்லீரல் பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும். அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த கீழாநெல்லி. கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழாநெல்லியை இந்த கல்லீரல் பலப்படுத்துவதற்கு நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? நான் சொன்ன மாதிரி அரைத்து மோரோடு கலந்து 150 ml மோரில் நெல்லிக்காய் அளவு கீழாநெல்லி எடுத்து அதில் கலந்து காலையில் குடிக்கணும். எத்தனை நாள் குடிக்கணும்? 5லிருந்து 7 நாட்கள் குடித்தா போதும். அதுக்கு மேலே தேவை கிடையாது. திரும்பவும் ஒரு 8 மாதமோ 10 மாதங்களோ கழித்து திரும்ப 5லிருந்து 7 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு சரியான முறை அப்படின்னு சொல்லலாங்க. இதில் முக்கியமாக நிறைய மருந்துகளில் கீழாநெல்லி சேருது. நிறைய பேருக்கு அரோசகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவையின்மை. சுவையின்மை எந்த டைமில் வரும்னு பார்த்தோம்னா, நமக்கு லிவரில் ப்ராப்ளம் இருந்து இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்துச்சுன்னா தான் வாய் கசப்போடு சேர்ந்து என்ன டேஸ்ட்டு நான் சாப்பிட்றேனே தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவையின்மை போக்கக்கூடிய மருந்துகளில் நெல்லிக்காயோடு இந்த கீழாநெல்லியும் சேருது.